பஜாஜ் டிஸ்கவரில் 125cc வண்டியில் ரைட் சைடு மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ரைடு கண்ட்ரோல் ஆன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஆஃபில் வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு வந்து சும்மா ரொட்டேட் ஆகுது. இதே ஆனில் வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் இடம் வந்ததுக்கப்புறம் டக் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. ஸோ உள்ள ஏதோ வந்து ஒரு தடுப்பு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுக்கு எப்படி வந்து உள்ளுக்குள்ளே இங்கே மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பிரித்து பார்த்துக்க போகிறோம். இந்தா இங்கே திரும்புது பாரு, இங்கே வந்து முட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபில் வச்சுருக்கேன், இப்போ ஆனில் வச்சுருக்கேன். இது ஆனில் வைக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பில் போய் கரெக்டாக என்ன பண்ணுது அப்படின்னா இதை ஆனில் வச்சோம்னா இது வந்து தடுக்குது. மைலேஜை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம டிவிஎஸ் வண்டியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆக்சலரேட்டர் கொடுத்தோம்னா எக்கனாமி பவர் மோடு அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேல உங்களுக்கு லைட் மாறி மாறி காட்டுமோ, அதே மாதிரி பஜாஜில் இந்த ரைடு கண்ட்ரோல் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க.